கல்யாணம் ஆகி வந்தப்பவும் சரி, அந்த வீட்ல அம்பட்டு பிரச்சனை வந்தப்பவும் சரி, நான் அக்காக்கும் தம்பிக்கும் குறுக்க போய் நிக்கவே இல்ல. இவர் கடைக்கு போய்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அலைஞ்சப்போ நான் எதுவுமே சொல்லல. ஆனா அங்க பிரச்சனை முடிஞ்ச பிறகும் நான் மருமகன்னு போய் நிக்கிறது தான் எனக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரியும் அங்க போய் தான் தூங்க போறாராம். அங்க தூங்க போறானா? என்னடா அப்படியா? அக்கா குடும்பத்துல இன்னும் இயல்பு நிலை திரும்பவே இல்லல்ல. அளவோட இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. உள்ள போய் படு. அண்ணன் அப்படி என்ன இருட்டுல படிக்கிறாரு? ராஜி லெட்டரா? மக எழுதின லெட்டர் இந்நேரம் மனப்பாடமே ஆயிருக்கும். அப்புறம் எதுக்கு உட்காந்து திரும்ப திரும்ப படிக்கிறாருன்னே தெரியலையே. இவர்கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிடுறா பழனி. உட்காருங்க மாமா. இவர் என்ன முக்காடுலாம் போட்டு பயமுறுத்துறாரு? அது ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் கதகதப்பா இருக்கட்டுமே முக்காடு போட்டுக்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கப்பா சரவணா? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் பாடுறேன், நீங்க எல்லாருமே கேளுங்க. என் மாப்பிள்ளை இப்ப சிரிக்கணும், அதுதான் இப்ப எனக்கு வேணும். நான் பாடுறேன். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவேனும் சிரிக்கும் மலர் கொடியாள். நீ கொஞ்ச நாளைக்கு யார் கூடயும் பேச வேண்டாம்க்கா, நீ வந்து தூங்கு வா. குட் மார்னிங். குட் மார்னிங். நைட் நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். அப்புறம் ரவுண்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் உன்னை எங்கேயும் கூப்பிடல. உனக்கு தோணுச்சுன்னா கிரவுண்டுக்கு போலாம், இல்லனா வேணாம். நீ ரூம்ல இருந்தா மட்டும் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஒன்னு சொன்னியே, அத நீ இன்னும் மறக்கலையா? ஞாபகம் வச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஏங்கா எவ்வளவு கனவோட மயிலக்கா இந்த வீட்டுக்கு வாழ வந்திருப்பாங்கல்ல. எல்லாம் மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இந்த வீட்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின கோவத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ உங்க பொருள்லாம் அனுப்பி வைக்கிறோமே, அந்த கோவத்துல வேற எதுவும் பண்ணி வச்சுட்டாங்கன்னா? ஏய், அப்படி பண்ணிடுவாளாடி அவ? அப்படி ஏதாவது பண்ணா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டி. மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிட வேண்டி. அத்தை என்ன பேசுறிய? ஏய் சும்மா இருடி. அதான் ஒரு நாள் இருந்துட்டேன்ல. என் புள்ளையோட வாழ்க்கைக்காக ஆயுசுக்கும் ஜெயிலுக்கு போக தயாரா தாண்டி இருக்கேன். அவ இங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது, புரியுதா? சீப்பு, ஹேர் பின்னு என்னென்ன இருக்கோ மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்கடி. இல்லனா அதுக்கும் அவங்க அம்மாக்காரி வந்து இங்க நிப்பா. தங்கத்துல சீப்பு கொடுத்தோம், வைரத்துல கிளிப் கொடுத்தோம்னு வந்து சொல்லுவா. அதனால மறுபடியும் சொல்றேன், அவ இங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இருக்கவே கூடாது, புரியுதா? வண்டி வந்துருச்சு. உனக்கு அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? தெரியுங்க. ஏதாவது அவங்க பேச்சு கேச்சு கொடுத்தாங்கன்னா காதுல வாங்காத மாதிரி போயிருங்க. சரிங்க. சரி, கிளம்புங்க. சரிங்க.